ஹலோ எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் எம் அசோக் ராஜகுமார். நான் ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னோட ஏஆர்எம் நம்பர் 306078. இந்த வீடியோவில், அதாவது இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக எப்படி முதலீடு செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய இமெயில் அட்ரஸ், அப்புறம் என்னோட வெப்சைட். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சின்ன சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸே நான் வந்து ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து ஏன் முதலீடு செய்கிறோம், அப்புறம் அசெட் சொத்து வகைகள் பற்றி பார்க்குறோம். செகண்ட் பார்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்குறோம். தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த 24 வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் மற்றும் இப்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலமாக ஒரு இலக்கு செட் பண்ணி எப்படி அதை அடையிறது, அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், அப்புறம் என்னோட படிப்பு தகுதி என்ன, அப்புறம் ஃபைனலாக முடிவுரையை வச்சு கன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ ஃபர்தராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் ஏன் முதலீடு செய்கிறாங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக எல்லாரும் பண்ணுற முதலீட்டையும் 2 கேட்டகரியில் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எதிர்கால தேவைக்காக பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸோட எஜுகேஷன், அவங்க பசங்களோட கல்யாணம், அப்புறம் நம்மளோட ஓன் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதிர்காலத்தில் தேவைப்படுற இலக்கு என்னன்னு நமக்கு தெரியும். அப்புறம் இதுக்கான நமக்கு எவ்வளவு வருஷங்கள் இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுமே லிமிட்டடுங்கிற இதில் வந்து அமௌண்ட் பெருசாக இருக்கலாம், பட் டைம் வந்து நமக்கு லிமிட்டட். அதனால நம்ம வந்து இதில் வந்து லோ டு மாடரேட் ரிஸ்க் தான் இதில் நம்ம எடுக்கணும். இதில் ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக சொத்து சேர்ப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மாடரேட் டு ஹை ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன்னா நாம் இப்போ வாங்குறது நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தான் அது வந்து வெல்த்தாக போய் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது நம்ம எதிர்கால முக்கிய தேவைக்காக எப்படி பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம நடக்க போகிற விஷயங்களை வந்து இலக்குகளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த இலக்குகளை எப்படி நம்ம திட்டமிடுறோங்கிறத பற்றி பார்க்கணும். இதையுமே பார்த்தா நம்ம வந்து 3 கேட்டகரியாக ஃபர்தராக பிரிக்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஆசை. இதில் வந்து நம்ம இந்த வீடு கட்டுறது, கார் வாங்குறது, டூர் போகிறது, இதெல்லாம் வந்து நம்மளோட ஆசைகள். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக வச்சுக்கிறோம். செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா தேவைகள். இதில் வந்து நம்ம பசங்களோட கல்யாணம், பசங்களோட ஹையர் எஜுகேஷன், அப்புறம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப். இதில் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவசர தேவைகள், அதாவது எமர்ஜென்சிஸ். இதில் ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியுமே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம், பட் தேர்ட் கேட்டகரியை நம்மளால் பிளான் பண்ண முடியாது. ஸோ இதில் தேர்டு வந்து நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ, ஹெல்த் இன்சூரன்ஸு, அப்புறம் நம்ம கைவசம் கொஞ்சம் காசு வைக்கிறது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் ஃபர்தராக இந்த தனித்தனி கோலுக்கு எப்படி பிளான் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இதில் 3 விஷயம் தேவைப்படுது. அதாவது எதிர்காலத்தில் அந்த இலக்குக்கு தேவைப்படுற தொகை என்னங்கிறது நமக்கு தெரியணும். அப்புறம் அந்த இலக்குக்கு எவ்வளவு வருஷங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் ரேட், அதாவது பணவீக்கம். பணவீக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை உயர்வை தான் நம்ம வந்து இன்ஃப்ளேஷனுங்கிறோம். அது வந்து 6% வந்து நம்ம ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸுக்கு 6% எடுத்துக்கிறோம். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் ஐட்டம்ஸுக்கு 10% நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த 3 பேராமீட்டர்ஸும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதில் இருந்து நமக்கு எவ்வளவு அமௌண்ட் மாதம் மாதம் முதலீடு பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதம் மாதம் நம்ம வருமானத்தில் அந்த அமௌண்ட்டை சேமித்து அதை வந்து நம்ம முதலீடு செய்யணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம அந்த கோல் நம்ம ரீச் ஆகும்போது அந்த இலக்குக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து முதலீட்டுக்கான முக்கிய பேராமீட்டர்ஸ், அதாவது க்ரைட்டீரியாஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாதுகாப்பு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டி, அதாவது அதை நிறைய பேர் வாங்குறது விற்கிறது. அப்புறம் வகுக்கும் தன்மை, அப்படின்னா அது ஈஸியாக வந்து நம்ம பிரித்து விற்கிற மாதிரி இருக்கணும். சார் ரியல் எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. அடுத்தது ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அப்புறம் கன்வீனியன்ஸ்னால் ஈஸியாக அந்த இதை வாங்கிறது விற்கிறது நம்மளால் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும். அப்புறம் சைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீட்டின் தொகை நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா இருந்தால் கூட நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபானாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்.
நெக்ஸ்ட் இந்த அளவுகோல்கள பேஸ் பண்ணி எந்த அசெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதுபடி பார்க்கும்போது, ஒரு 4 முக்கியமான கேட்டகரி தான் இருக்கு. அதுல வந்து ரியல் எஸ்டேட். இதுல நம்ம ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம்னா, அது வந்து ஒரு 10 to 12% வந்து நம்ம அதுல வந்து எதிர்பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். கமோடிட்டீஸ்னா கோல்ட் அண்ட் சில்வர். இதுல ஒரு 8 to 12% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட். இதுல நம்ம 12 to 18% நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஃபிக்ஸட் இன்கம்னா எஃப்டிஸ்ல ஒரு 6 to 7% எதிர்பார்க்கலாம். ஃபர்தரா பாண்ட் மார்க்கெட் இருக்கு. அது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். அதை பத்தி நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 4 கேட்டகரி ஆஃப் அசெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்களை தான் நம்ம வந்து அசெட்டும்போம். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான். ஏன்னா அதில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு 12 to 18% வரைக்கும் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கூடவே ஹை ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இந்த ஹை ரிஸ்க்கை வந்து எப்படி நம்ம சமாளித்து இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுங்கிறத பற்றி ஃபர்தராக நம்ம பார்க்கலாம்.